வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கா 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக இருந்தால் தான் நீளமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை கழுவிட்டு நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ தோலை நான் நல்லா பீல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது போக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பல்ஜாக இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துருங்க. ஓரளவுக்கு ஈவனாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இந்த மாதிரி திக்காக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் திக்காக கட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லாட்டி சிப்ஸ் மாதிரி ஆகிடும். இதையும் நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸாகவும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது மாதிரி நான் 2 பொட்டேட்டோவையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். இப்போ இதை நம்ம சுடு தண்ணியில் போட போகிறோம். நான் தண்ணி இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த கொதி நிலையில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. இது லைட்டாக வெந்திருந்தா போதும். 2-3 நிமிஷத்தில் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணிடலாம். ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இதை ஃபேன் கடியில் வச்சிங்கனாலே நல்லா ட்ரை ஆகிடும். இருக்கட்டும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 minutes நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இதில் கலர் சேஞ்ச் எதுவுமே இருக்காது, வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ 4-5 minutes நல்லா பேட்சாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனாலே மேலே அப்படியே மிதந்து வரும். ஸோ இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் அதில் அப்சர்வ் ஆகிடும். இது மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மறுபடி இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும் போதும் பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் போடும் போது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2-3 minutes ஃப்ரை பண்ணாலே இது நல்லா கோல்டனாக மாறி வந்துடும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைம் ஃப்ரை பண்ணும்போது இது நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் உப்பு நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது சண்டே டைம், மூவி டைம், இந்த மாதிரி வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ரெசிபி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் பெரி மசாலா சேர்த்து பெரி ஃப்ரைஸாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். பெரி மசாலா வீட்டிலே எப்படி பண்ணுங்கிறத ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.